ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோவிலில் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா உன்கிட்ட மிக மிக முக்கியமான ஒரு அவசர செய்தியை சொல்வதற்காகவே ஓடி வந்துள்ளேன். என் அருள் உனக்கு வேணும்னா நீ எப்போதும் இறை வழிபாட்டை மேற்கொண்டே ஆகணும். அதாவது எனக்காக பெருசா அதை செய் இதை செய்யன்னு சொல்லலை, மனசுக்குள்ள என் பேரை சொல்லி அவ்வப்போது என்னை நினைச்சு வழிபட்டா மட்டுமே போதும். எந்த அளவுக்கு என்னை பற்றிய சிந்தனைகள் உன் மனசுக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னை பிரார்த்தனை செய்யக்கூடிய உன் எண்ணங்களுக்குள் நான் ஊடுருவி உனக்கான நல்ல சிந்தனையை கொடுத்து அந்த சிந்தனை மூலமாகவே உன் வாழ்க்கையில வெற்றியையும் கொடுப்பேன். என்னுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைச்சு நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கான காலம் வந்துருச்சு. இனிமேலும் நீ மனம் தளர வேண்டாம். தொடர்ந்து என்னை பிரார்த்தனை செஞ்சாலே எல்லா விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, எந்த தெய்வமும் உன்னை வந்து காப்பாற்றலான்னு நினச்சி கோயிலுக்கு வராமல் மட்டும் இருந்துடாத. நீ எந்த அளவுக்கு இறைபக்தியை விடாமல் இறுக்கமாக பற்றி கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி காணாமல் போய்விடும் என் செல்லமே. சூழ்ச்சிகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் தப்பிச்சு வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன். முதல்ல உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றிக்கணும்னாலே உனக்கு தெய்வ பலம் வேண்டும் அல்லவா? என்னை நம்பு. நேரம் கிடைச்சா என்னுடைய கோயிலுக்கு வந்துட்டு போ. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் என் பாதத்துல நீ வச்சுட்டீனா உனக்கு கெடுதல் செஞ்சவங்க எப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக போறாங்கன்றத உன் கண்ணுக்கு முன்பாகவே நான் காட்டுவேன். உனக்கு கெடுதல் செஞ்சவங்க எல்லாம் அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. இப்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்க போகிறேன். இப்போது உனக்கு முன்னேற்றத்தை தராம பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா உறவுகளையும் நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் என் செல்லமே. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் துயரத்தை கொடுத்தாலும் பிரச்சனையை கொடுக்கும் அந்த மனிதர்களை தூரமாக வச்சுட்டினாலே உன் வாழ்க்கையில இனி பாதி பிரச்சனைகள் வராம தடுத்துட முடியும். இன்னும் நீ நல்ல முன்னேற்றம் அடையும்படியும் நல்லதே உனக்கு நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன். இப்போது சரியில்லாமல் நடந்து கொண்டு இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க போறேன். நீ எப்போதும் மனம் தளர்ந்து போக வேண்டாம். இனி ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும்படி சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தர்றேன். நீ எண்ணியதெல்லாம் ஈடேறுவதற்கு உனக்கான வெற்றியை தருவேன் என் செல்லமே. ஒரு சில நேரங்கள்ல நீ இழந்ததையெல்லாம் இரட்டிப்பு மடங்காக நான் கொடுக்கும்போது அதை சரியா தக்க வச்சுக்கோ. எந்த அளவுக்கு நீ பொறுமையை கடைப்பிடிக்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ நிதானத்தோடு செயல்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அவசரப்படாம பொறுமையா இரு, நல்லதே நடக்கும்னு நம்பு. இதுவரைக்கும் நீ என்னிடம் வேண்டி கேட்ட உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கு அருள் புரிய இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா காரியங்களையும் நீ வெற்றிகரமாக செய்து முடிப்பாய். எந்த தங்கு தடையும் இல்லாம உனக்கான விஷயங்களில் நான் வெற்றியை தருவேன். நீயே எதிர்பார்க்காம பல அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரப்போது. உன் குடும்ப தேவைக்கான பணத்தை சம்பாதிக்க உனக்கு நல்ல வேலையை நிரந்தரமாக கிடைக்க செய்வேன். ஏதாவது ஒரு வகையில யார் மூலமாகவாவது உன் பொருளாதார வரவை வருமானத்தை உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் என் செல்லமே. உன் மனசுல நல்ல சிந்தனைகளை உருவாக்கி அதை செயல்படுத்தி உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறும்படி செய்ய போறேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் இதயத்தில் அமர்ந்து கொண்டு உன்னை வழிநடத்த இந்த வராகி அம்மா தயாராக இருக்கும்போது இனி நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன வழியோ அதை நான் உனக்கு காட்டுறேன். இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா? உனக்காக காத்திருக்கும் இந்த வராகி அம்மா இனி எல்லாருமே உனக்காக காத்திருக்கும்படி உன் வாழ்க்கை நிலைமையை உயர்த்துவேனே தவிர நீ யாரையும் தேடி போய் காத்திருக்கும் சூழ்நிலையை உருவாக்க மாட்டேன். இந்த நாள் உனக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். உன்னுடைய பொருளாதாரமா இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமாளிக்கிறேன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால்தான் உனக்குரிய வலிமையை உன் கைகளில் தரப்போகிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் சக்தியையும்
நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் தைரியமா இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். நீ வெற்றி அடைவதற்கும் வாழ்வில் ஜெயிப்பதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. மற்றவர்கள் செயல்கள் உன்னை பாதிப்பதை விட அவர்களுடைய செயல்களை நினச்சி நினச்சி யோசித்து நீ கவலைப்படுறதா அதிகமாக இருக்குது. யாராவது ஏதாவது தப்போ தவறோ கெடுதலோ செஞ்சாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எப்போதும் நேர்மறையான சிந்தனையோடு தான் இருக்கணும் என்பதை புரிந்து கொள். எந்த விஷயத்திலும் நீ எப்படி சிந்தனை செய்கிறாயோ அதை பொறுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன். உன் உடல்நிலையை நீ ஆரோக்கியமாக வச்சுக்கோ. உன் மனநிலையும் உடல்நிலையும் சரியாக இருந்தால் வாழ்க்கை எப்பாடு பட்டுனாலும் ஜெயிச்சிடலாம். உன்னோடு உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இப்போது தீரப்போகுது. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத பல வேதனைகளை இந்த வராகி அம்மா கண் திறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னுடைய எல்லா வேதனைகளுக்கும் நான் விடிவு காலத்தை தரத்தான் போகிறேன் என் செல்லமே. எத்தனையோ மனவேதனைகளை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க உனக்காகவே இப்போது உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற வந்துள்ளேன். நீ கண்ட கனவுகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நிஜமாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. எல்லாவற்றுக்கும் அடிபணிய தயாராக எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து சமாளிச்சுக்கிட்டு போற என் செல்ல பிள்ளையான உன்னுடைய பக்தியும் எவ்வளோ உயர்ந்ததுன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய பக்திக்காகவே உனக்கு எதை வேணாலும் செஞ்சு கொடுக்க நான் தயாராக வந்திருக்கேன். என் அன்பு பிள்ளையான நீ எப்பொழுதும் நீயே ஆகவே இரு. உன் இயல்பு மாறாம உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சினா உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுப்பேன். உன் மனசு போல நிம்மதியான வாழ்வை உனக்கு தந்து நான் அழகு பார்ப்பேன் என் செல்லமே. உன் எதிர்காலத்தை திட்டமிட்டு நீ வாழும்படியும் வாழ்க்கையில ஜெயிக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். இனி உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலமாக இருக்க போது. நீயும் தைரியமாக நடைபோட தயாராகு. சில நேரங்களில் நடக்காத விஷயத்தை நடந்துருமோன்னு எதிர்மறையாக யோசிச்சு நீயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. எந்த விஷயமும் உன் வாழ்வில் தப்பாக நடக்க விடமாட்டேன். உன்னால் தாங்க முடியாத சுமையையும் சமாளிக்க முடியாத சிக்கலையும் நான் கொடுக்கவே மாட்டேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைக்கணும்னா நல்ல சிந்தனை உனக்கு வர வேண்டுமல்லவா? நல்ல சிந்தனை மட்டும் உனக்குள்ள வந்துருச்சுன்னா எந்த தீமையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் கர்ம வினைகளை கூட உன்னிடமிருந்து தள்ளி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். எப்போதும் மனதளவில் நீ தைரியத்தோட இரு. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய வேலைகளுக்கு இடையில எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இடையில என்னை மறக்காம என் நாமத்தை சொல்லக்கூடிய உன்னை ஒரு பொழுதும் நான் காப்பாற்றாம விட்டுட மாட்டேன். உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய போறேன். உன் மனசுல இருக்க கவலைகளையும் போராட்டத்தையும் கஷ்டத்தையும் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும்படி செய்வேன். நீ எப்போதும் உன் மனசை மட்டும் தயாரா வச்சுக்கோ. தெருவில் சுற்றி கொண்டிருக்கும் நாயானது யாருனா தெரியாதவங்க புதுசா அந்த பகுதிக்கு வந்தாங்கன்னா அவர்களை பார்த்து குறைக்கும் அல்லவா? அதே போலதான் உன்னையும் உன் அருமை பெருமையும் தெரியாத சில மனிதர்கள் தான் தேவையில்லாம உன்னை பத்தி பொய்யான வதந்திகளையும் பொய் பிரச்சாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் உன்னை பத்தி தப்பா பேசினாலும் தவறா சொன்னாலும் கூட அதை கணக்குல எடுத்துக்காத. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது என்னை சரணடைஞ்சியோ அப்போதே உன் பாவங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு. என்னை நம்பி வந்த உன்னை கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை வாழ வழிகாட்ட நான் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு குருவாக இருந்து உனக்கு தாயாகவும் இருந்து இந்த வராகி அம்மாவே உன்னை வழி நடத்துவேன். உன்னுடைய செயல்கள் மட்டும் அனைத்தும் சரியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் எண்ணங்கள் அனைத்தும் என்னால் உருவாக்கப்பட்டவைதான். யார் உன்னை கலங்கடித்தாலும் நீ கலங்காதே என் தங்கமே. நீ அஞ்சாமல் நிமிர்ந்து நில். என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கானது உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் வழித்துணையாக இந்த வராகி அம்மா நானும் இருக்க போறேன். நீ பட்ட துயரம் எல்லாம் இப்போது கண்காணாமல் தூர போக போகுது என் செல்லமே.
தைரியத்தோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை தருவேன். இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோ. இன்னும் எதுவும் நேரம் கடந்து போகலை. உனக்கு வேண்டிய அனைத்தையும் என் துணையோடு நீ பெற்றுக்கொண்டு ஜெயிக்கப் போகிறாய். மனசில் எந்தவித குழப்பத்தையும் வைத்து கொள்ளாமல் உனக்கான காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணத்தோடு வாழ ஆரம்பி. நீ செய்ய போகும் காரியம் எவ்வளவு தெளிவானது என்பதை நான் உனக்கு உணர்த்துறேன். உன் மனசை எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு வச்சுக்கிட்டு என் மேலே பாரத்தை போட்டு நீ எடுத்த முடிவை செயலாக மாற்று. உன் தாயாகவும் உன் தெய்வமாகவும் உன் தோழியாகவும் உனக்கு ஆலோசனை சொல்லும் குருவாகவும் இந்த வராகி அம்மா நான் இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். நீ எடுத்த காரியங்களை எல்லாம் நிதானத்தோடு செய்ய ஆரம்பிச்சினாலே நான் உனக்கு வெற்றியை கொடுத்துடுவேன் என் செல்லமே. அம்மா வராகி, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லா வகையிலும் முயற்சி செய்கிறேன். ஆனால் இன்னும் எனக்கு முன்னேற்றமே கிடைக்கலன்னு தானே நீ வருத்தப்படுற. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல வாழ்க்கையை வாழும்போது நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னே நீ சொல்கிறதும் எனக்கு புரியுது. உன்னுடைய திறமை வேற, உன்னுடைய செயல்கள் வேற. உனக்கான பொன்னான காலம் கண்டிப்பாக வரத்தான் போகுது. நிச்சயமாக நீ ஜெயிக்க தான் போகிற. உன் வாழ்க்கையில் அதிபயங்கரமான முன்னேற்றங்களை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன். உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்வில் முன்னேற்றத்தை வரவழைப்பேன். சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேற்றும் தருவாயில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் நினச்சி மன தைரியத்தை இழந்து விடாதே. எல்லாமே எப்பவுமே நினச்சது போலவே எல்லாமே நடக்காது. சில விஷயங்கள் தடைகளாகவும் பிரச்சனைகளாகவும் வந்தாலும் அதை தாண்டி போக தயாராகு. உனக்கு நிலையான வருமானத்தை கொடுத்து உன்னை கௌரவமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. பகலெல்லாம் உழைச்சி களைச்சு பல இடங்களில் மன சங்கடத்தை சுமந்து இப்போது இரவுலாம் கூட கவலைகளை எல்லாம் சுமந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் நீ தவிக்கிறதும் துடிப்பதும் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். பகல் முழுவதும் வேலை செய்கிற, அசதியோட பரபரப்போடு அங்கும் இங்கும் ஓடி அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய உனக்கு உடம்பும் மனசும் சுறுசுறுப்பாக இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது என் செல்லமே. எந்த அளவுக்கு நீ சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக உனக்கான வேலைகளை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த கவலையும் வேண்டாம். எல்லாவற்றையும் என் மீது பாரமாக போட்டுட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்ய. உனக்கான புண்ணிய காலம் ஆரம்பிக்க போகுது. உன் கர்ம வினையிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது எல்லாத்தையும் நான் செஞ்சு தர்றேன். உன் மனசை மட்டும் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு வச்சுக்கோ. நல்ல நேரம் இப்போது உன் வாழ்க்கையில் ஆரம்பமாக போகுது. இனி ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தினாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து சேரும். இந்த வராகி அம்மா உன் மனசில் இருக்கிற தேவையற்ற சிந்தனைகளை விலக்கி உனக்கான நல்லதை நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் உனக்கு உணர்த்துகிறேன். நீ எப்போதும் எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக யோசிக்க வேணாம். அதீத சிந்தனை உன் மனசுக்கும் உடலுக்கும் ஆபத்தையே விளைவிக்கும். இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேளு. நீ தூய பக்தியோடு என்னை சரணடைந்து முழுமையாய் நம்புகிறாய் தானே? அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் வருத்தப்படுகிறாய்? நடந்ததை நினைத்து வருத்தப்படுவது மிகப்பெரிய தவறு. இனி நடக்க வேண்டிய விஷயங்களின் மீது கவனம் செலுத்தி நீ நிம்மதியாக இருக்க பழகு. மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இந்த வராகி அம்மாவும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி தர்றேன். உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்க்கும்போது உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ அமைதியாக இருப்பது தானே நல்லது. இப்போது நடக்கும் பிரச்சனைகள் எதுவும் உனக்கு முடிவு கிடையாது. நீ ஒன்றும் அனாதையும் கிடையாது. உனக்காக அனைத்தையும் செஞ்சு கொடுத்து காப்பாற்றி உதவி செஞ்சு முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கண்ணீர் விட்டு கதறும் என் செல்ல பிள்ளையே, இந்த எல்லார் முன்பாகவும் நீ தலைநிமிர்ந்து நின்று வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. நீ எப்போதும் முகமலர்ச்சியோடு இருக்கணும்னு தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. அதனால் எப்போதும் சந்தோஷமாக நீ இருக்கணும். உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய ஒரு தாயாக நான் இருக்கும்போது
நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. உனக்கு அறிவு போதிக்கும் நல்ல குருவாகவும் இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டுவேன். இப்போது உன் மனசில் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. என் மேலே எந்த அளவு நீ நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நல்ல நேர்மறை எண்ணங்களோடு இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறிடும்.